ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாவச வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 9ஆம் நாள் கிழமை, வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். தனவரவு பணவரவு உண்டாகும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இருந்தாலும் சில பிரச்சனைகளை, தடங்கல்களையும் தாமதங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு நண்பர்கள் போல் உங்களுக்கு நடந்து கொள்வார்கள். உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். ஆனால் நீங்கள் தான் அவர்களிடம் வாக்குவாதம், கோபதாபங்களை செய்யாமல் குறைத்து கொள்ள வேண்டும். ரகசியங்களை காப்பதில் சில போராட்டங்கள் இருக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையில் மட்டும் நீங்கள் கோபப்படாமல், வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து போனால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் திறமைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். தனவரவு பணவரவும் பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் உங்கள் நிர்வாக திறமையால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். சகோதரனுடன் நண்பருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பக்கபலமாக துணையாகவும் இருப்பார். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம், துரிதமாகவும் துணிச்சலாகவும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அதற்கு உங்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற சகோதர நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அவசரப்படாமல் செய்யும் காரியங்கள், நிதானமாக செய்யும் காரியங்கள் எல்லாம் என்று வெற்றி பெறும். பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குறுகிய தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். வேலையில் அழுத்தங்கள் கூடும். உங்கள் நிலை தாழ்ந்துள்ள ஊழியர்கள் வேலையாளர்களிடம் பழகும்போது கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வெற்றிகள், லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் அனுபவமும் ஆதாயமும் இருப்பதால் அவர்கள் உங்களுக்கு அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். கடகம், தொழிலில் உங்களுடைய வாக்குவன்மை அதிகரிக்கும். உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். திட்டங்கள், திறமைகள் எல்லாம் வெற்றி பெறும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கும் சமூக அந்தஸ்தும் உயரக்கூடிய நாளாக இருக்கும். அதனாலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். பெண்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறும். சகோதரர்கள், நண்பர்கள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சிம்மம், பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனவரவு பணவரவு உண்டாகும். பெண்களிடம் மட்டும் சில கவனமாகவும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்து அனுசரணையாக பேசினால் அல்லது சகஜமாக பேசினால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். துரிதமாக செயல்படாமல் அவசரமாக செயல்பட நிதானமாக செயல்படும் எல்லா காரியங்களும், முயற்சிகளும் வெற்றி பெறும். உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை வித்தியாசமாக உங்களிடம் பழகுவார்கள். அது உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாகவும் இருக்கும். தொழிலில் சில எதிர்ப்பு தோன்றி மறையும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துறை உங்களுக்கு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கன்னி, உங்களுடைய சொல்வாக்கும் செயல்திறனும் இன்று தெளிவாக திட்டமிட்டு வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்த சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையில் அந்நியர்கள் தலையீட்டை தவிர்க்கவும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். பொருளாதாரத்தில் மட்டும் சில தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்.
பெண்களிடம் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழிலில் வீட்டில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். துலாம், கோபதாபத்தை குறைத்துக் கொள்ளவும் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் வேலை அழுத்தங்கள் வேலை சுமை கூடினாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு என்பதால் சுமையாக இல்லாமல் சுகமாக கருதி அதை சந்தோஷமாக செய்து முடிப்பீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். திட்டமிட்ட காரியங்களை மாற்றல் செய்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். பெண்களுக்காக அல்லது பண வரவுக்காக சில அலைச்சல்களின் தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். இறை வழிபாடு மன அமைதியை தரும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவர்கள் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையும். விருச்சிகம், உங்கள் ஆரோக்கியத்தின் முதலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உறவினர்கள் வித்தியாசமாக பழகுவார்கள். அதை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் அல்லது தவிர்க்க வேண்டி வரும். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். தொழில் மாற்றங்களை செய்து அதில் வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில மாறுபாடுகள் தென்படுவதால் அவர்களுக்கு கவனமும் கண்காணிப்பு தேவைப்படுகிறது. வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. அதையெல்லாம் அளித்து அவர்களை ஊக்கப்படுத்தி நல்வழிப்படுத்துங்கள். தொழிலில் பணப்பழக்கம் அதிகரிக்கும். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சில எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்கள் அரசினங்கள் எதிர்பார்த்து பலனை பெறலாம். சகோதரருக்கும் நண்பர்களுக்காக அலைச்சல்களையும் விரயங்களையும் செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தனுசு, வேலையில் அழுத்தங்கள் கூடினாலும் சுமைகள் கூடினாலும் உங்கள் செல்வாக்கால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெற்று லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள். அதற்கு உங்களுக்கு நண்பர்களும் போர் வீரர்கள் போல ஊழியர்கள் உங்களுக்கு துணை புரிவார்கள். அவர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வெற்றி காண வைப்பார்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்கள் திறமைகள் திட்டங்கள் வெற்றி பெற்று மகிழ்ச்சியை உண்டாக்கும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாற்றம் ஒன்றை மாறாது போல மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் தெளிவான திட்டமிட்டு செயல்படுவதால் உங்களுக்கு பெரும் புகழும் கிடைக்கும். பெண்களால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணபலத்தால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு விஷயங்கள் அரசு இனங்களை என்று ஒத்தி போடுவது நல்லது. சகோதரராலும் நண்பர்களாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். எதிர்ப்புகளை மீறி உங்கள் விருப்பத்தை நீங்கள் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். முடிந்தவரை அதை சொல்லாமல் செய்தால் உங்களுக்கு எளிதாக அது நிறைவேறும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடை தவிர்க்கவும். வீட்டிலும் குடும்ப தொழிலிலும் மூத்தவர்கள் அனுபவஸ்தர்கள் சீனியர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. திறமைகளை மாற்றி புதிய திறமைகளை கற்று அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. பணவரவு தட்டுப்பாடாகும். எதிர்பாராத தரவரவு வந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். பெண்களிடத்தில் கவனமும் கண்ணியமும் செய்வது நல்லது. அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்களும் சகோதரர்களும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக நீங்கள் அதை உணர்வீர்கள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவர்களை அனுசரித்து போவது உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்கி தரும். கும்பம், எதிர்ப்புகளை மீறி தொழில் இலக்குகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அதாவது இதுவரைக்கும் யாரும் செய்யாத தொழில் இலக்குகளை வரலாற்று காணாத சாதனைகளாக என்று செய்த போகிறீர்கள். அதனால் சில எதிர்ப்புகள் வரும். அதையெல்லாம் சமாளித்து அந்த வெற்றியை சுவைக்கும் போது அந்த எதிர்ப்பு விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு ஒன்றுமில்லாதாகிவிடும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பணப்பழக்கம் அதிகரிக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். வாழ்க்கை துணையும் பெண்களும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியாததால் அதை தவிர்க்கவும். சகோதர நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்லதொரு பொருளாதார வளர்ச்சியை தருவதால் உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். மீனம், குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகவார்கள். குழந்தைகளின் திறமைகள் மதிக்கப்பட்டு உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாக்கி கொடுக்கும். பெண்களால் சில பிரச்சனைகள் வரும் என்பதால் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. திட்டமிட்டபடி அரசு விஷயங்கள் அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரனும் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
ஒரு வாழ்க்கை துணையுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை அதிகரித்து அது உங்களுக்கு மன உறுத்தலாக இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும் என்பதால் அதை அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாய் கடந்து செல்ல உதவிகரமாக இருக்கும். இந்த நாள் மட்டுமல்லாது எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.